டிரைவிங் ஸ்கூல் சாதாரண டிரைவிங் சொல்லி கொடுக்குற டீச்சர்ரா தங்கம், அவ்வளோதான். பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு மூளையும் இல்லை, காசும் இல்லை. உண்மையாக சொல்லணும் இல்லையா? ஆண்டனி நல்லா இருக்காங்கப்பா. ஓகே மேம், சூப்பர், தேங்க்யூப்பா. வெறும் டிரைவிங் ஸ்கூல் வேலையை பார்த்துட்டு நடிக்க போகிறோம், அது ஜூனியர் ஆர்டிஸ்டா. ஏதோ அப்பப்போ வர்றதை வச்சு ஏதோ போஜனம் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான் தங்கம். ஓகேவா? சரி, ரொம்ப நன்றிப்பா. கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் இல்லையா? அண்ட் நீங்கள் நியூவாக வர்றதுனால இப்போ தானே தெரிஞ்சிருப்பீங்க என்னை பற்றி. ஓகேவா? எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம் தான் தங்கம், வேலைக்கு போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். சிம்பிள் மம்மி. டிரைவிங், ஆமாம், சூப்பர் தான்ப்பா. டிரைவிங் ஸ்கூல் என்னை பொறுத்தவரைலாம் அதுதான் சோறு போடுற தெய்வம் செல்லம். ஆரம்பத்துலேயே நான் ஒரு 15 வருஷமாக டிரைவிங்கில் தான் இருக்கேப்பா. பேசாமல் மேரேஜ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஆமாம் ரோஜா, அதுதான் பண்ணும். ஆண்டனி கேட்டதா சொல்கிறேன் ஆண்டனி. டிரைவர் வேலை சூப்பர் தான்ப்பா. ட்ராவல் பாய், ஹாய்ப்பா, வணக்கம். வாங்க செல்லம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ட்ராவல் பாய், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடலாம், அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ரோஜா ரோஜா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மோகன் கேட்குறாரு. ஏற்கனவே தெரியுமா ரோஜா சிஸ்டரை? மோகன். ட்ராவல் பாய், என்ன சாப்பிட்டீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? உங்களால் பல பேர் முன்னேற்ற போகிறார்கள். கண்டிப்பாக முன்னேற போகிறாங்கன்னா அவங்க டிரைவிங் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளால் நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க தான் நம்மள்ட்ட கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றவங்க நம்மள்ட்ட வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை தான்ப்பா. என்ன கதைவா? என்ன கதை? சுகமாவா? சுகம் தானே. ட்ராவல் பை கதைக்குது. என்ன கதைக்குது? சுகமான்னு கதைக்குதா? சுகம். ரோஜா, நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மோகன் நல்லா தெரியுமா அவங்கள? தெரியாது, இப்போ தான் ரோஜா சிஸ்டர் தெரியுமா? சரி, யார் இந்த மோகன்? எனக்கும் தெரியல ரோஜா, இப்போ தான் வராரு லைனில், இன்னைக்கு தான் வராரு. அமுதா, ஹாய். வாங்க அமுதா, ஹாய். நீ சொன்ன மாதிரி தான் ஷூட்டிங் போய் கண்ணகரேன்னு நான் இப்போ வெள்ளையாயிட்டேன் பாரு. வீட்டில் இருக்க பொருளெல்லாம் போட்டு மூஞ்சியில் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஃபேஸ் அந்த பழைய இது கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. ஒரு நாள் கும்பகோணத்தில் காஞ்சதுக்கு. நான் ரோஜா சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஓகே அக்கா. என்ன அமுதா, எப்படி இருக்க? மூஞ்சி கருப்பாயி நீ சொன்ன மாதிரி தான் ஆச்சு, வெயிலே நின்று. கால் வேற புண்ணாச்சு. இப்போ தான் எல்லாம் சரியாகி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பார்த்துக்கோ. என்ன ஷூட்டிங்கா? அந்த கும்பகோணத்தில் ஒரு படம்ப்பா, பிரம்மாண்டமான படம். அதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான்ப்பா நாங்களாம். திருச்சியில் இந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நடிக்க போயிட்டுருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. அந்த மாமன் திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த படம் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய படம் வந்து மாமன் திரைப்படம் தான், சூரி சாரோட படம். அதில் வந்து நிறைய ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன். ஓகேவா? சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான்ப்பா. மோகன் சொல்லுங்கள். ஐஎம் புது பிரிண்ட்டா? சரி, நான் பழைய பிரிண்ட்டோன்னு நினச்சிட்டேன். புது பிரிண்ட்டு தானா? நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன்ப்பா. எப்பப்போ சின்ன இது தானே. பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் இப்போதைக்கு. நான் இனிமேல் தான் சாப்பிட்ணுப்பா. நீங்கள் மோகன் சாப்பிட்டீங்களா? ரோஜா சிஸ்டர் கேட்குறாங்க. மோகன், ரோஜா சிஸ்டர் கேட்குறாங்க மோகன் சாப்பிட்டீங்களான்னு. ஆமாம் மோகன், அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? கும்பகோணத்துக்கு போயிட்டு வெயில் தாங்காமல் கால் புண்ணாயிட்டு ஃபேஸ் எல்லாம் கருப்பாகி இப்போ தான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரோஜா சிஸ்டர் உங்களை சொல்லலை, ரோஜா பூவை எடுத்து ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? போட்டு இப்போ தான் கொஞ்சம் இந்த கலர் பழைய கலர் வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ரோஜாவுக்கு பதில் சொல்லுங்க மோகன். உங்கள்கிட்ட தான் கேட்டுட்ருக்காங்க ரோஜா சிஸ்டர். அறிமுகப்படுத்திக்கோங்க உங்களை பற்றி. நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்களா? டயட்லன்னா என்ன சாப்பிடுவீங்க மோகன்? டயட்டில் என்ன சாப்பிடுவீங்க? நீங்கள் டயட் இருக்கீங்க, ஓகே. டயட்டில் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள்.
என்ன ஃபாலோ